ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவர நம்ம ஒரு வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில தண்ணி சேர்த்து, காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததும், இல்ல ஒரு கொஞ்சமா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. அப்பதான் அந்த காலிஃப்ளவர்ல புழு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மிதங்கி வரும். நம்ம தனியா எடுத்துடலாம். இப்ப இது ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கொதி வந்துருச்சு. லைட்டா வெந்தும் இருக்கும் நமக்கு காலிஃப்ளவரு. இப்ப தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு, தனியா நம்ம ஒரு பாத்திரத்தில இந்த காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இப்ப இதில மசாலா கோட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்ப நம்ம மாவு ஆட் பண்ணுறதுனால அதுக்கேத்த மாரி உப்பு சேர்த்துக்கிட்டு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா காரமா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு தடவ இந்த காலிஃப்ளவர் எல்லாம் அந்த மசாலாவோட கோட் ஆகுற அளவுக்கு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டா தெளிச்சு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில லைட்டா தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாரி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க. நெறைய ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப கொழ கொழன்னு ஆயிட போகுது. அதனால லைட்டா தெளிச்சுட்டு மாவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு நம்ம பெசஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். எண்ணெயில போடும்போது கொஞ்சம் அப்படியே நம்ம எடுத்து தனித்தனியா உதுத்து போட்டீங்க அப்படின்னா, அது எல்லாமே தனித்தனியா நல்லா பொரிஞ்சு நல்லா கிரிஸ்பியா நமக்கு வெந்து கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கரண்டிய வச்சு அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா வெந்து கிரிஸ்பியா வர அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு 65. இப்ப இத நம்ம எண்ணெயிலருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான கிரிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. டீ குடிக்கிற டைம்ல இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.